தம்பி வந்து ஒரு இடத்துல டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படியே. அப்ப தம்பி என்னென்ன கதறாரு என்ன எதுன்னு தான் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அது என்ன அதுல வந்து கமெண்ட்ஸ், அதுக்கான வந்த கமெண்ட்ஸை மட்டும் கிளியரா பார்க்க போதும். யார் யாரு எப்படி கழுவி ஊத்திருக்காங்க, என்னென்ன சொல்லி கழுவி திரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போதும். இதுக்கு வந்து 717 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, 26,000 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ 717 கமெண்ட்ஸ்ல யார் யார் என்னென்ன கழுவி ஊத்திருக்காங்க என்ன ஏதுன்னு கிளியரா பார்த்துடலாமா? மிஸ்டர் என்னமோ கூறாடா கொய்யா, என்னமா கூறாடா கொய்யால. அடுத்து சாக்லேட் பாய், உதயண்ணாவே போட்டு பொழக்குற நீ யாரா கோமாளி. $200 கொத்தடிமை நாய் அப்படின்னு அடிச்சதுக்காக. உதயநிதி தம்பி அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஐடியா டேக் முடிய இவன் தான் இந்த வீடியோல வரவே அப்படின்னு போட்டிருக்கானுங்க. வா, நிறைய ஃபயர் விட்டுருக்கானுங்கப்பா. தம்பி கீழே இறங்குப்பா, தம்பி கீழே இறங்குப்பா. இது ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லுவார், தம்பி கீழே இறங்குப்பான்ட்டு. அடுத்து எத்தனை வாட்டி கத்தி மூவி பார்த்தான்னு தெரியலையே. இது ஆக்சுவலி இந்த கத்தி மூவி விஜய் அவர்கள் வரும் இல்லையா, அந்த ஸ்லாங் வரும் இல்லையா, அந்த ஸ்லாங்லேயே இருக்கு அப்படின்றதுனால எத்தனை வாட்டி கத்தி மூவி பார்த்தான்னு தெரியலையே அப்படின்றாங்க. அத கூட விஜய் மாடுலேஷன்லயே சொல்றான். அதான் அந்த ஸ்லாங்கு, அந்த மாடுலேஷனு, அந்த ஆட்டிடியூடு, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு என்னன்னே தெரியல, ஏதோ சாதிச்ச மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கலானே. 2026 ஜோக்கர் அவார்டு கொடுத்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல தம்பிக்கு. ஜோக்கர் அவார்டெல்லாம் அப்ப போய் உங்க அண்ணாக்கு நானான்றானுங்க. அதெல்லாம் நம்ம சொல்றது இல்ல, நீங்களே படிச்சு பாத்துக்கோங்கப்பா. பேசத்துக்கெல்லாம் ஒண்ணு இல்லதான், பாடி லாங்குவேஜ் மாதிரி பேசு ப்ரோ, மாத்தி பேசுறோம். பார்க்க விஜய் நான் ஃபேன் மாதிரியே இருந்துச்சு. நோ உதயண்ணா தம்பிண்ணா இவரு. சரி, இதுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணவங்கலாம் மேக்சிமம் இந்த என்டிகேல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க. சாட்டாயின உடனே நீங்க பெரிய விஜயோ, அதான் இந்த டைலாக்லாம் சொல்ல, நீ என்ன பெரிய விஜயோ, ஏய் வண்டி மேல தாவு என்னைய பார்க்க வந்த சாவு. ஓ டைலாக் பாத்தீங்களா, என் வண்டி மேல தாவு என்னைய பார்க்க வந்தா சாவு. அவ்வளோலாம் நீங்க ஒத்துல ஜோக்கர்ஸ். இது விஜய் ஃபேனா தான் இருக்கும். ஒரு எடிட்ல போட்டு விஜய் அவர்களையே பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்பதான் சாட்டை சாத்திட்டு இருக்கான் போல. கரெக்டு தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சப்பதான் சாட்டையோட சேட்டை ரொம்ப கம்மியா இருக்கு. சாட்டை வாயவே தொடக்கிறது இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம். அப்புறம் விஜயே வந்து எல்லாத்தையும் வந்து தடுக்கிற மாதிரி. அப்புறம் வந்து ரோஸ்டிங் ஸ்கில் 100%, பட் ஓட் பர்சன்டேஜ் 0 was personal. ரோஸ்டிங்லாம் ஓகே, ஆனா எலெக்ஷன்ல வாங்கின இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எவ்வளவு வாங்கியிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 4% ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. ஆனா என்ன 0 தான் வந்திருக்கு. ஒன்னும் வாங்க முடியல. இந்த போடா விஜய் இதையே வச்சுதான் ஓட்டிருந்தாங்க. ஆனா இப்ப போய் சொல்லுங்க, இப்ப சொன்னா அடி சும்மா பலமா சிஎம் பத்தி பேசினாங்க அப்படின்ட்டு தூக்கி போட்டு மிதிச்சு சாத்தி விடுவாங்க.
காசு காசு கொடு காசு 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 கொடு காசு காசு கொடு காசு. ஊர்ல தான் தம்பி இருக்கேன். உடனே வீட்டுக்குள்ள போங்க. அங்க மேல் ரூம்ல இருக்க லாக்கர் போறேன். இருக்கு தம்பி. அதை எடுத்துட்டு நேரா திருநெல்வேலி போ. நான் திருநெல்வேலி பக்கத்துல போயிட்டு இருக்கேன். அப்படியே ஊருக்கு திரும்பி போ. அப்போ பத்திரம் எங்க இருந்துச்சோ அங்கே கொண்டு போய் பத்திரமா வை. तेरा बाप यार छोड़कर गया था कि तेरी माँ? பத்தி மூட்டை ஒரே இடத்துல எதுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அதே மாதிரிதான் எங்க எடுத்து அங்கேயே வச்சுது அப்படின்ற மாதிரிதான் இந்த இது வந்து நடக்கும். சோ அததான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல். அதுக்குதான் இந்த ஷாக்கா. அதான் டே இன் ஆபீஸ், நம்ம ஆபீஸ் போனோம்னா வச்ச வேலையை திருப்பி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த இது காட்டுக்குது, இந்த காமெடி. கன்வர்சேஷன் பிட்வீன் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட், ஸ்ட்ரேஞ்சர் ஃப்ரெண்ட். வெரி நேருடா, சவர்களால் நேருடா. சவர்களால் நேரா? ஏன் அப்படி வச்சாங்க? என்ன நீங்க சியா நேதாஜி கூட சண்டை போட்டவரா? ஏப்பா உங்க சியானுக்கு நேதாஜிக்கு என்ன பிரச்சனை? ஏய் நேதாஜி கூட சேர்ந்து சண்டை போட்டவரா? ஆறாவ சொல்றேன். கமெண்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சவகர்லால் நேரு, அந்த இந்த படத்துல டைகலி படத்துல சவகர்லால் நேருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர், அதே மாதிரிதான். நாட் ஆல்வேஸ் மீ பட் ஆல்வேஸ் மீ வித் மை ரேண்டம் பீப்புள்ஸ் having strong conversation like long time friends. அதாவது புதுசா பழகினவங்கிட்ட ஒரு பெரிய கன்வர்சேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வணக்கண்டா மாப்ள உன் பையன் ராஜீவ் காந்தி பேசுறேன். வெறும் நோ இல்லடா சவகர்லால், வெறும் நேரு இல்லடா சவகர்லால் நேரு. லிட்டில் பிஸியா இருக்கேன், இவரு தான் அந்த தலைவர் சவகர்லால் நேரு. அதுல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருங்க, நிஜமாவே சீரியஸா சரி பர்ஃபார்மன்ஸ் வருது. அருண் ஏழுமலை நேரு, த கிரேட் ஆஃப் நேரு. மச்சான் சாதிடா, டேக் பண்ணியே ஆகணும் கட்டாயம். டேக் பண்ணிட்டு வேற சாதி வேற சொல்றாரு. கொஞ்சம் பிஸிஸ்டா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். எல்லாருமே இந்த லைஃப்ல இப்பெல்லாம் வந்து ஃபுல் பிஸியா தான் இருக்கானுங்க மக்கள். எல்லாம் நேரு மாமான்ட்டு அந்த அந்த ஒரு டைலாக் நல்லா தூக்கி விட்டுச்சு. கொஞ்சம் பிஸிஸா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அப்புறம் சவகர்லால் நேரு நிஜமா தாய் கழிவு படத்துல ஒரு காமெடியும் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காரு. இதுங்க கமெண்ட்ஸை தவிர டாக்ஸ் தான் அதிகமா இருக்கு. வேற என்ன ஒரு வீடியோக்கு போவோம். தூத்துக்குடி கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல். பட்டம்பரி வட்ட உச்சியிலேற சந்தன காப்பு சத்தி சேர தொங்கு சடமுடி ரத்தத்தில் ஆட உருள முடி உக்குரங்கூட ஆடான கருப்பன. உன் காலங்களும் என் காலங்களும் ஐயோ நம்ம கேலி செய்ய என் வேட்டியும் உன் வேட்டியும் நானும். அடி நக்கல்ல வச்சுன்னு தவளை, அந்த பவள மல்லிய கட்டிக்கவா, அந்த பவள மல்லிய கட்டிக்கவா, நான் பவள மல்லிய கட்டிக்கோ, கொஞ்சம் குத்துது மனசு கட்டிக்க, என் புள்ள வாசம் ஒத்துக்கவா, என் புள்ள வாசம் ஒத்துக்கவா, அடியா ராணி. செவ்வாழி சின்ன கனி ஒன்ன சிறை எடுக்க போற வாடி. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.